வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கம் போல் ஒரு நண்பரினுடைய கேள்வி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருந்து திருச்சிக்கு எத்தனை ரயில்கள் இருக்கிறது, என்னென்னைக்கு இருக்கிறது, எந்த நேரத்துக்கு இருக்கிறது அப்படிங்கிற தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் திருச்சிக்கு கோயம்புத்தூர்லேருந்து பயணிப்போரின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. நீங்கள் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை பார்க்க முடியும். ஒவ்வொரு காமன் நேரத்துக்கு ஒரு பஸ் அப்படிங்கிறது திருச்சியை நோக்கி செல்கிறது கரூர் வழியாக. ஆனால் ட்ரெயினில் போகணும் அப்படின்னா நம்ம திருப்பூர் ஈரோடு போய் தான் போகணும். அங்கே தான் ட்ராக் அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த வகையில் திருச்சிக்கு கோயம்புத்தூர்லேருந்து எந்தெந்த ரயில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் 16858 மங்களூரு சென்ட்ரலில் இருந்து பாண்டிச்சேரி வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இயங்கக்கூடிய ரயில். ஞாயிற்றுக்கிழமையே மங்களூரிலிருந்து கிளம்பிடும். ஆனால் கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நள்ளிரவு 12:30. திங்கட்கிழமை காலையில் 12:30க்கு வருகிறது. காலையில் 5:45க்கு திருச்சிராப்பள்ளியை சென்றடைகிறது. இது போகக்கூடிய ரூட்டு திருப்பூர், ஈரோடு, கரூர், அதற்கப்புறம் திருச்சிராப்பள்ளி தான். சரி, இது வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில் தானே, தினமும் இயங்கக்கூடிய ரயில் இருக்கான்னு கேட்டால் செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயில் கோயம்புத்தூர்லேருந்து தான் கிளம்பும். மன்னார்குடி வரைக்கும் இயங்கக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயில் தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ரயில். அதே டைம் தான், நைட்டு 12:30க்கு கிளம்பும். திங்கக்கிழமை மட்டும் திருச்சிக்கு 2 ரயில்கள் ஒன்றா கிளம்பும்னு வைங்களேன். இப்போது மங்களூர்லேருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய ரயில் காலைல 5:45க்கு போகுது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் இந்த ட்ரெயின் 4:50 மணிக்கெல்லாம் போயிடும். இதில் டிக்கெட் கிடைக்கலனா மட்டும்தான் அந்த ட்ரெயினை நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா இது சீக்கிரமாக போயிடக்கூடிய ட்ரெயின். அது மட்டும் இல்லாமல் கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கும் கொஞ்சம் வசதியான ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லணும். காலைல 4:50 மணிக்கெல்லாம் திருச்சிக்கு சென்று அடைந்து விடுகிறது, 243 கிலோமீட்டர் கடந்து. அதற்கடுத்து இருக்கக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எர்ணாகுளத்திலிருந்து காரைக்கால் வரைக்குமே இயங்கக்கூடிய தினசரி ரயில். இந்த ரயில் நள்ளிரவு 3:15 மணி, இன்னும் சொல்லணும் அப்படின்னா மறுநாள் அப்படிங்கிறது மாதிரி வந்துடுறதுனால அதிகாலை 3:15 மணிக்கு வந்துட்டு காலையில் 8:05 மணிக்கு அதே கரூர் ரூட் வழியாகத்தான் இயங்குகிறது. அதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலை நேரத்தில் இயங்கக்கூடிய ட்ரெயின். செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இந்த ரயிலானது இயங்கும். இதில் ஒரு டிராபேக் என்னென்னா, அன்ரிசர்வ் பெட்டி கிடையாது. ஆனால் சாதாரண மக்களும் பயணிக்கக்கூடிய மிக வேகமாக செல்லக்கூடிய ரயில். மயிலாடுதுறை நோக்கி செல்லக்கூடிய ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டிற்கு உள் மட்டும் ஓடக்கூடிய ஒரே ஒரு ரயில். இன்னொரு ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் விஜயவாடாவுக்கு போகுது, ஆனால் அது ஆந்திராவுக்கு போகுது. இந்த ரயிலானது செவ்வாய்க்கிழமை தவிர காலைல 7:15 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 11 மணிக்கெல்லாம், காலைல 11 மணிக்கெல்லாம் திருச்சியை சென்றடைந்து விடுகிறது கரூர் வழியாக. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16844 பாலக்காடு டவுன் ஸ்டேஷனில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் கிளம்பக்கூடிய தினமுமே இயங்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின். இந்த ட்ரெயின் காலையில் 8:10 மணிக்கு கோயம்புத்தூருக்கு வருகிறது. மதியானம் 1:55 மணிக்கு திருச்சிராப்பள்ளியை சென்றடைந்து விடுகிறது. எல்லா நிறுத்தங்களையும் நின்று செல்லக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் சென்னை நோக்கி செல்லக்கூடிய ரயில். இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இந்த ரயில் மங்களூர் சென்ட்ரலில் இருந்து கிளம்புது. கோயம்புத்தூருக்கு தினமுமே மதியானம் மாலை 3:35 மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து ஈரோடு, கரூர், திருச்சி போய் அங்கிருந்து தாம்பரம் செல்கிறது. இந்த ரயிலானது திருச்சிக்கு செல்லக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரவு 9:55 மணிக்கு செல்கிறது. 7வது ரயிலாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16618 கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது செவ்வாய்க்கிழமை நைட்டு 7:45 மணிக்கு கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி அன்னைக்கு நைட்டு 12:05 மணிக்கு திருச்சிராப்பள்ளியை சென்றடைகிறது. இறுதியாக 8வதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 06185. இது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லணும். கோயம்புத்தூரிலிருந்து பழனி வழியாக திண்டுக்கல் போய் திருச்சி செல்லக்கூடிய இந்த ரயில் 260 கிலோமீட்டர் கிடக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நைட்டு 11:45 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காலையில் 4:40 மணிக்கு திருச்சியை சென்றடைகிறது. இது பழனி, திண்டுக்கல் பகுதி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ரயிலாக இருக்கிறது. இந்த ரயிலை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. இப்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூருக்கும் திருச்சிக்கும் மொத்தம் 8 ரயில்கள் இயங்குகிறது அப்படிங்கிற தகவல்கள் அந்த நண்பருக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.